வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1976ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா நமக்கு கிடைத்தார். 1977ஆம் ஆண்டு இயக்குனர் மையம் பாரதி ராஜா அவர்கள் நமக்கு கிடைத்தார்கள். இரண்டு பேருடைய காம்பினேஷன்ல 16 வயது நிலை திரைப்படம் 77ஆம் ஆண்டு வந்துச்சு. 1978ஆம் ஆண்டு பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு படைப்பை தந்தார்கள். அந்த படத்துல 300 நாள் 400 நாள் ஓடிய படம் இது. சென்னையில தேவி பேரடைஸ் அந்த காம்ப்ளெக்ஸ்ல இந்த திரைப்படம் வெளியாகும் போது ரிலீஸ் நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு கியூ நின்றுச்சான். ஒரு சிட்டி சப்ஜெக்ட்னாக்கா பரவாயில்ல, ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னே இப்படி சென்னையில மவுண்ட் ரோடு தேட்டர்ல இப்படி அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு பத்திரிகைகள் வியந்து போய் எழுதியதெல்லாம் உண்டு. அந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே அற்புதம்னாலும் கூட முத்துலிங்கம் ஐயா எழுதிய ஒரு பாட்டு, மறைந்த ஜெயச்சந்திரன் ஐயா அப்படி ஒரு குரல்ல பாடிய பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு. நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 10 வயது. 1968ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். 1978ஆம் ஆண்டு இந்த படம் வந்துச்சு. அப்போ 10 வயசு எனக்கு. திருச்சி பொன்மலையில் சந்தையில் அந்த கிழக்கே போகும் ரயில் பாட்டு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை பாடி 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 ஸ்கூல்லலாம் பாடிட்டு இருந்தது. எங்கள் காரைக்குடியில் எங்கள் சித்தி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போனாக்கா பாடினது இது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. இந்த பாட்டு என்னை ஈர்க்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. அதையெல்லாம் அதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கும் பிடிக்கும். மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. எப்படி பாருங்க, மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ, சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ. டங் 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 டங். ஐயோ, இசைஞானி இளையராஜால இப்ப இசையமைக்கிறதெல்லாம் என்னங்க, தலைவர் ஆரம்ப கட்டத்திலே சும்மா தூள் பரப்பியிருப்பார். அந்த 5 வருடங்கள் பாட்டே 500 வருடங்களுக்குமான பாட்டு. 1976லேருந்து 80களுக்குள்ளாரைய தலைவர் இசைஞானி அவர்கள் போட்டு கொடுத்த பாட்டு எல்லாமே 500 வருடம் கடந்தும் கேட்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இந்த பாட்டு முத்துலிங்கம் ஐயா அவர்கள் தான் எழுதுனது, ஜெயச்சந்திரன் சார் பாடினது. மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ, சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ அப்படின்னு வருதா. அடுத்தாப்புல பாருங்க, நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள். அந்த கதாநாயகி அந்த பாஞ்சாலி எப்படி தெரியுறான் பரஞ்சோதி கண்ணுக்கு, அந்த கவிஞன் அந்த படத்துல பரஞ்சோதிங்கிற கதாபாத்திரம். பாஞ்சாலி தான் ராதிகா ஃபர்ஸ்ட் படம். ரயில் ராதிகானே அந்த சமயத்துலலாம் சொல்லுவாங்க. அப்ப அப்படி போகிறது எப்படி இருக்கு, ஓடுறது எப்படி இருக்குதுன்னாக்க நீரோடை மாதிரி ஓடுறான். நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள், வளையோசையே காதிலே சிந்து பாடுதே. அடுத்த வரி பாருங்க, பளிங்கு சிலையே பவழ கொடியே குலுங்கி வரும் இடையில் புரளும் சடையில் மயக்கும் மலர் கொடி. என்னங்க இது? நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள், வளையோசையே காதிலே சிந்து பாடுதே, பளிங்கு சிலையே பவழக் கொடியே குலுங்கி வரும் இடையில் புரளும் சடையில் மயக்கும் மலர்கொடி. மலர்கொடி, சடை, இடை. மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. சும்மா விளையாண்டுருப்பாரு மிருதங்கத்துல. அந்த இடத்துல அடைய வந்துட்டு டக்குன்னு வேகம் வரும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த வேகம் தான். மின்னல் எப்படி வரும், சரக்குன்னு வரும்ல வேகமா,
அதனால மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் இசை தேர்ந்தான் அள்ளும் கடல் நான் வஞ்சி கொடி. எப்படி பாருங்க, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் இதழ் தேர்ந்தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன், வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன், கண் காவியம் பண்பாடிடும் பெண் ஓவியம் செந்தாமரையே. இந்த பாட்டை பாடுறதுல அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படியே பரபரன்னு போகும். அப்படியே நிறுத்திடுவார். நிறுத்தினோன்னே அப்படியே ராதிகாடி நடந்து வர மாதிரி பாரதி ராஜா சார், மேலாடை மாங்கனி அசைந்தாடும் வேளையில், அந்த வேகம் எல்லாம் இப்ப நிதானத்துக்கு வந்தாச்சு. மேலாடை மாங்கனி அசைந்தாடும் வேளையில் பல கோடிகள் ஆசையே வந்து மோதுதே, கரும்பு வயலே குறும்பு மொழியே, இளமையேனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோடு. எப்படி மேலாடை மாங்கனி அசைந்தாடும் வேளையில் பல கோடிகள் ஆசையே வந்து மோதுதே, கரும்பு வயலே குறும்பு மொழியே, இளமையெனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழைமுகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்ந்தானோ, சலங்கைகள் கழுங்கிடும் தேர்ந்தானோ, மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. இசைஞானி இளையராஜா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, ஆஹா அப்படிங்கிற ஒரு தேன் கலந்த பாடகர், தேன்குரல் பாடகர் ஜெயச்சந்திரன் சார், முத்துலிங்கம் ஐயாவுடைய கவிதை சொட்டுக்கள், தேன் சொட்டுக்கள். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த மாஞ்சோலை கிளிதானோ அப்படிங்கிற பாட்டு. இந்த மாஞ்சோலைக்குள்ளார நாமும் கொஞ்சம் பயணித்தால் இந்த வாழ்க்கையே இனிக்கும், ரசிக்கும், ருசிக்கும். இந்த பாட்டு எனக்கு வாழ்வெல்லாம் பாட்டு, அதுக்குள்ளார இருக்கிற ஒரு பாட்டு. வணக்கம்.